வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பற்றின தரமான சூப்பரான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது லைவில் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. செம மாசாக இருந்துச்சு. இதில் என்னென்னா குரூப்பிசமே வந்துட்டு நம்மளுடைய விஜய் பார்வதிக்கு ஓட் பண்ணது தான் ஒரு செம மாசாக இருந்துச்சு. அதை பிக் பாஸே வந்துட்டு என்ன பார்வதி 8 ஓட்டு வாங்கியிருக்கீங்க, குரூப்பிசம் பண்ணவங்களே உங்களுக்கு ஓட்டெலாம் போட்டிருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி சொன்னவொன்னு பயங்கர மாதம் இருந்துச்சு. தலை போட்டியில் 3வது ஆளாக நீங்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னது செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து விக்ரம சொன்னாங்க. ஆமாம், அவரும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். மெஜாரிட்டி பார்வதி சொன்னாங்க. ரம்யா வந்து வாட்டர்மெலன் சொன்னது எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னான்ட்டு. அதே மாதிரி எஃப்ஜேவும் சபரியும் வந்து சுபிக்ஷாவை சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன காமெடி தெரியுங்களா, எஃப்ஜேவை 2 பேர் சொன்னாங்க, பிரஜனும் திவ்யாவும். என்னவா பாத்ரூம் கண்ணாடி மாந்துருச்சான். அப்போ இனிமேல் மூஞ்சை போய் பாத்ரூம்லேயே பார்த்துக்குங்க, இனி உங்களுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சு. ஏன் பாத்ரூமை க்ளீனாக வச்சதுக்கு அவர் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸா? ஓவரால் ஃபுல்லாக இவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்களே. ஆனால் அழகாக வந்துட்டு வியானா சொன்னாங்க என்னென்னா எல்லா மேனேஜரும் மாறினாங்க, ஆனால் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் மட்டும் மாறவே இல்லை. ஸோ இதுக்கு காரணம் அவங்க போட்ட உழைப்பு அப்படின்னு சூப்பராக வந்து செமையாக பேசியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து விஜய் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் கிடச்சிருக்கு. சப்போஸ் கேப்டன் ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சது ஜோலி. என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா சபரியோட விஷயத்தை ஹெட் ஆகும்போதே பார்த்துட்டோம், பிரவீனோட விஷயங்கள் கேப்டன் ஆகும்போது பார்த்துட்டோம். ஆனால் விஜய் பார்வதி ஆனதை பார்த்துருக்கீங்களா? அதுவும் இப்போ 2வது இது வேறு. அதுலேயும் ஒன்று சொல்லிட்டாங்க, இனிமேல் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.